ஓம் நம சிவாய. இந்த கதையின் மூலம் நல்லவர்களுக்கு அதிக தீமை நடக்கின்றது என்பதை நான் உணர்த்த உள்ளேன். அதாவது ஒரு இருசக்கர வாகனம் எப்போவுமே அதிக ஸ்பீடாக போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். சில ஒரு சரியான பண்பு இல்லாத நபர்கள்லாம் பார்த்தா ரோட் சைடில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுவாங்க. அவங்களுக்கு எதுவும் நிகழாது. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வேணும்னா மற்றவர்களுக்கு விபத்து ஏற்படுத்துவாங்க. இந்த வேகமாக வண்டியை ஓட்டக்கூடிய நபர்கள் மற்றவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அப்படி பிரச்சனையை கொடுக்காத நபர்கள், சாந்தமாக அமைதியாக எல்லாத்தையும் கடைப்பிடித்து சரியாக ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய நபர்களுக்கு விபத்து நடக்கிறது. ஒரு அப்பாவி குழந்தைகள் இறக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அப்பாவி, ஒரு நல்லவர், ஒரு வண்டி ஓட்டுறாங்க, ரொம்பவே நல்லவங்க. அந்த நல்லவங்க தன்னுடைய ஒரு காலையை இழக்கிறாங்க. தன்னுடைய கால்களை எடுத்துட்டாங்க, காலை எடுத்துட்டாங்க. ஒரு உடல் உறுப்பு நம்மை விட்டு துண்டிக்கப்படுது. நம்மளுடைய அடுத்த காலகட்டம் ஃபுல்லாக ஊனமாகவே நாம் இருக்க போகிறோம்ன்றது எவ்வளோ பெரிய வேதனை. இது ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டக்கூடியவங்களுக்கு நடக்குதா? கிடையாது. ஒரு அப்பாவியாக வண்டியை எடுத்து போனவங்க, ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நபர், ஒரு நல்லவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது. அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி டிரைவ் பண்ணுறவங்களுக்கு இது நடக்காதுன்னு பார்த்தா அவங்களுக்குமே நடக்கும். ஆனால் இந்த எந்த பிழையும் செய்யாதவங்க தான் இதிலையும் இறக்கின்றனர். அதுக்கு இறைவன் பதில் கூறுவார். ஓம் நம சிவாய. அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய பிறவி கர்மாவாக வேணாலும் இருக்கலாம். கர்மாவினால் ஒரு காலையே இழக்க வேண்டும் அப்படிங்கிருந்தால் இழந்து தான் ஆகணும். இப்பிறவியில் நல்லவராக இருந்தாலும் அப்பிறவியில் செய்த பிழைக்கு ஒரு காலை இழந்து தான் ஆக வேண்டும் என்றால் இழந்து விட்டார் என்பதை உண்மை. அதனால் நம்ம பிறவினால் வந்ததா இல்லை நல்லவர்களுக்கு எல்லாம் வருதா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும். ஓம் நம சிவாய.